வணக்கம். ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது ஜூன் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கமாக நாங்கள் சொல்வதுதான் ராசிக்கம் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த ராசிக்கம் பார்க்க வேண்டும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ராசிக்கு சாதகமாக இருந்து லக்னத்திற்கு சாதகம் இல்லை என்றாலும், லக்னத்திற்கு சாதகமின்றி ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டையும் பார்த்தால் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஓரளவு ஒத்து வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை என்பதை மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். மேஷ ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். மேஷம் சரராசி, அதற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று கணக்கு உண்டு. ஆனால் ராசிநாதனோ லக்னநாதனோ பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதும் அடிப்படை உண்மை. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சனியாகின்றார். ஆரம்பத்திலே சாரம் கொடுத்தவர் ராகுவும் பிறகு குருவுமாகின்றார்கள். ஆனால் 1ஆம் வீட்டு பலன் எந்த வகையிலும் பெரிய பாதிப்பு இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். அதனால் உங்கள் செயல்பாட்டால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று படிப்படியே உயர ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் லாக்டவுனால் இருந்த பிரச்சனைகளால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்படியாக முன்னேற்றத்தை பாதையில் நீங்கள் கட்டாயம் செல்லலாம். ராசிநாதன் 18ஆம் தேதி வரை 11 இருப்பதனால் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் அத்தனை விதமான விஷயங்களும் நேர்கோட்டிலும் முன்னேற்றமான பாதையிலும் கட்டாயம் செல்லும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 செல்வார். அப்போது 11 இருக்கின்ற சனி பகவான் பார்வையும் பார்ப்பதினால் அலைச்சலும் திருச்சலும் போட்டியும் போராமையும் இருக்கும். எந்த விஷயத்திலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தேவையற்ற பிரயாணங்கள் எல்லாம் வரும். நீங்கள் கூடுதலோ அத்தனையும் தவிர்த்து விட்டு போகக்கூடிய கட்டாயம் இருந்தாலும் கூட போன் மூலமாகவே அந்த விஷயத்தை நீங்கள் கையாளுவதுதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தப்பிப்பதற்குண்டான வழியாகும் என்பதை 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் 2 ஆட்சி பெற்று இருக்கின்றார். உடன் 5 கூடிய சூரிய பகவானும் இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் 2ஆம் வீட்டு அதிபதி வாங்குவதனால் ஒரு நிரந்தரமான வருமானத்திற்கு இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் வழிபிறக்கும். கடந்த காலத்தில் கோவிட்-19 பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் எல்லாரும் அனுபவித்தோம், நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மெதுவாக நீங்கள் வெளியே வர வாய்ப்புகள் உருவாகும். லாக்டவுன் கிளியரான பகுதியாக இருந்தால் வேலைக்கு செல்பவர்கள் செல்லலாம். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலை தொடரலாம். சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை உங்களுடைய தொழிலை முன்னேற்றமான பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்லலாம். 2 கூடிய 2 ஆட்சி பெற்று தனகாரனுடைய பார்வையும் பார்க்கப்படுவதனால் உங்கள் தகுதிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஏற்றாற்போல் இனி பணம் பல வகையில் வர ஆரம்பிக்கும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய சீரிய சிந்தனையாலும் இனிய பேச்சாலும் செயல்பாட்டாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அதனால் குடும்பத்திலும் சந்தோஷம், வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கும் உண்டாகும் என்பதே 2ஆம் வீட்டு பலன். பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் இருப்பதனால் தனவரவும் மகிழ்ச்சியும் நீங்கள் கட்டாயம் இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம் என்பதே 2ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் அவர் 3 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்களால் உங்களுக்கு பலவிதமான அனுகிரகங்கள் உண்டு. பயணங்களும் ஏற்படும். அது பயணங்கள் அவசியமான பயணங்களை தவிர மீதி பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இருந்த இடத்திலே தொலைபேசி மூலமாகவே நீங்கள் அத்தனை விதமான விஷயங்களும் நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் என்பது 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. 3 புதன் இருப்பதனால் குறிப்பாக தகவல் தொடர்பு திரைப்படத்துறை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் அவர் சந்திரபாகனாகின்றார். அவர் 4 கிரகம் 4ஆம் வீட்டை குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பதினாலும் 4ஆம் வீட்டுக்கு சாதகமாக 9 செவ்வாய் வரக்கூடிய காலம் இருப்பதனால் 4ஆம் வீட்டு பலனும் மிக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சரி, மன ஆரோக்கியம் சரி, உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி நல்லபடியாக இருக்கும். தசாபதி சரியில்லாதவர்களுக்கு உடல்நிலையில் பலவிதமான வைத்திய செலவுகளும் தேவையில்லாமல் பிரச்சனைகளும் இருக்கும். அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். உங்கள் தாயாருக்கு உடல்நிலையும் மனநிலையும் கட்டாயம் பாதிக்கப்படும். தசாபதி சரியில்லாதவர்களுக்கு அதற்கு முக்கியமான காரணம் 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்தாலும் 4ஆம் வீட்டிற்கு 6 கூடியவராகின்றார். ஒரு பக்கம் நீச்சமாக இருந்து பார்க்கின்றார். சனி பகவான் 8 கூடியவராகவும் ஆகின்றார். என்ற காரணத்தினால் தசாபதி சரியில்லாதவர்கள் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பயணங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக கட்டிடங்கள் பாதியிலே நிற்கின்றவர்களெல்லாம் அந்த கட்டிட வேலைகளை முழுமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வரும். அந்த கடன் சுபகடனாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசிநாதன் 4ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் 4ஆம் வீட்டிற்கு கடன் வரும். அந்த கடன் சுபகடன் எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் படிப்பில் கல்வி நிலைகள் திறந்தாலும் சரி, இல்லை என்றால் வீட்டிலே இருந்தும் அதிகமாக கவனத்துடன் படிக்க வேண்டும். இல்லை என்றால் படிப்பிலும் கவனம் சிதறல் ஏற்படும் என்பதே
4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரிய பகவானாகின்றார். அவர் தான் வீட்டிலிருந்து 10லே இருக்கின்றார். உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். அதனால் 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகள் வகையிலும் வயதானவர்களுக்கு தன்னுடைய பேரம்பேத்தியினுடைய வகையிலும் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். சுபகாரியங்களும் காத்திருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சனி பகவான் 5ஆம் வீட்டு அதிபதியை சூரியனை பார்க்கின்ற காரணத்தினால் சுபகாரியங்கள் காத்திருக்கும். அந்த சுபகாரியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வயதிற்கேற்றார் போல் இருக்கும். படிக்கின்ற வயதாக இருந்தால் படிப்பும், திருமண வயதில் இருந்தால் அதற்குண்டான முயற்சிகளும், அல்லது வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருந்து உள்ள தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். அதன் காரணமாக சுப செலவுகளும் காத்திருக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். அதே நேரத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2லே இருக்கின்ற சூரிய பகவான் 3லே வருவார். தான் வீட்டிலிருந்து 11லே மாறக்கூடிய அமைப்பும் நல்ல அமைப்பு தான். உங்களுடைய எண்ணங்களும், கனவுகளும், ஆசைகளும், திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் ஆலயங்கள் எல்லாம் திறக்காத இருக்கின்ற சூழ்நிலையில் வீட்டில் இருந்தபடியும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தேவதையத்தையும் நீங்கள் நன்றாக பிரார்த்தனை செய்தால் உங்கள் ஆசைகளும், கனவுகளும், திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளர்ச்சிகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே 5ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆனால் கட்டாயம் பிள்ளை விலகில் சுபகாரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிலே இருந்து 10லே 3லே இருக்கின்றார். 6ஆம் வீட்டினுடைய போட்டி, போராமை, எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கடன்கள் சில பேருக்கு இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் கூடி வரும். அந்த கடன்கள் முற்றிலுமாக நீங்கள் அடைப்பீர்கள் என்பதே 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு முக்கியமாக தெரிவிக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 12லே இருந்து மறைந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால், அவர் ராசிநாதன் என்பதனால் அந்த கடன்கள் உங்களை விட்டு போகும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 2லே ஆட்சி பெற்று இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவியுடைய வகையில் அன்பும் அந்யோன்யமும் இருக்கும். புரிதல் உண்டாகும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். ஆனால் சுபகாரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. திருமணத்திற்காக முயற்சிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக லாக்டவுனில் திருமண முயற்சியை ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்களாகவும் அப்படியே அந்த முயற்சியை தள்ளி வைத்து விட்டார்கள். இனி லாக்டவுன் கிளியரான பகுதியில் நிச்சயமாக நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். அது வெற்றி அடையும். செலவுகள், கூடுதல் செலவு இல்லாமல் குறைச்ச செலவிலே திருமணங்கள் வெற்றி அடையும் என்பது 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், குரு பகவானுடைய பார்வையும் 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால், அவருடைய பார்வையை நேராக வாங்குவதனால் திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி வெற்றியும் அடையும். கணவன் மனைவி வகையிலும் நண்பர்கள் வகையிலும் கூடுதலான லாபமும், ஒருவருக்கொரு அனுசரணையும், அன்பும் ஆதரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் போன் மூலமாக அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துவிட்டு அதிலும் நீங்கள் ஆதாயம் காணலாம் என்பதே 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11லே, பிறகு அவர் 12லே செல்கின்றார். அவர் ராசிநாதன் என்பதனால் 12லே இருப்பதனால் 8 கூடியவர் 12லே இருக்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டு கெட்ட பலன் எதுவும் உங்களை அண்டாது என்பது தெளிவான உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். 9லே ராகுக்கு சம்பந்தம் இருப்பதினாலும், 9ஆம் வீட்டு அதிபதி 10லே நீச்ச பங்கம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் இருப்பதினாலும், 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றாக இருப்பதினால், தர்ம கர்மாதியோகம் உருவாவதினால் 9ஆம் வீட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும். தந்தை வழியினுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகளும் இருக்கும், சுப ஆதாயமும் இருக்கும். அவர்களால் வரக்கூடிய பணங்களோ அல்லது சொத்துக்களோ, வேற ஏதாவது வரவேண்டிய முன்னோர்களுடைய சொத்துக்களோ அல்லது பணங்களோ இடங்களோ என்றால் பாகப்பிரிவினை மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கட்டாயம் சொத்துக்கள் கட்டாயம் தந்தையினுடைய அனுகிரகத்தினால் கட்டாயம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய கட்டாயம் ஏற்படும். கோயில் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடி குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் கட்டாயம் பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான லட்சுமி கடாட்சத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். குறிப்பாக தந்தை உறவுகள் மூலமாக உங்களுக்கு முழுமையான ஆதரவும் அன்பும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 10லே ஆட்சி பெற்று இருப்பதினாலும், உடன் 9 கூடிய குரு பகவான் சேர்ந்திருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களும் சரி, சிறு வியாபாரிகளும் சரி, பணியில் இருப்பவர்களும் சரி, கடந்த காலத்தில் லாக்டவுனில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி தொழில் செய்ய ஆரம்பிக்கலாம். அது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க ஊழியரோ தனியார் ஊழியரோ இனி வேலை உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதிகமாக பயணங்களும் வரும். காரணம், சரராசியில் இருக்கின்ற காரணத்தினால் பயணங்களும் வரும். கூடுதலாக நீங்கள் பயணத்தை தவிர்த்து விட்டு வீட்டில் இருந்தபடியோ அல்லது போன் மூலமாகவோ அந்த வேலை
வேலைகளை நீங்கள் முடித்து கொடுத்தால் நல்ல கௌரவம் மதிப்பும் மரியாதை ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு பெரிய தனப்பிராப்தியும் வரும் என்பது 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். ராசிக்கு 11 குடையவரும் சனி பகவான் ஆகின்றார். ஆரம்பத்தில் ராசிநாதன் அங்கே இருக்கின்றார். 11 குடையவரை 10ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதனால் லாபத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது. வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக போகும் என்பதே அதனுடைய அர்த்தம். மூத்த சகோதர வகையில் ஒரு சில சுபவிரயங்களோ அல்லது வீண்வெளி செலவுகளோ வரும். அதற்கு காரணம் ஒரு ராசிநாதன் 12 மறைந்து 11 கூடிய சனி பகவான் 3ஆம் வாரியாக பார்ப்பதனால் மூத்தவர்கள் அக்கா அண்ணனங்கள் இருந்தால் அவர்கள் வகையில் சுபவிரயங்கள் வரும். ஒரு சிலருக்கு வீண் விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அவரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். வெற்றியும் தனப்பிராப்தியும் கட்டாயம் உண்டு என்பதே 16ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கின்றது. ராசிக்கு 12 கூடியவர் குரு பகவான் என்றார். அவர் 10 நீச்சபங்க ராஜாவமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் வீண் வெறிய செலவுகளாக ஆகாது, சுப செலவுகளாகும். அது குழந்தைகள் மூலமாகவும் குடும்ப விஷயத்திற்காகவும் எதிர்கால நலத்திற்காகவும் ஒரு சிலர் தர்ம பணிகளும் செய்யலாம். தான தர்மங்களும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. அதாவது இந்த காலகட்டத்தில் இல்லாதவர்களுக்கு உதவக்கூடிய தொண்டுகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் என்பது 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். ஆக 12ஆம் வீட்டு பலனால் உங்களுக்கு ஆகக்கூடியது சுபவிரயங்களே என்று நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஒட்டுமொத்தமாக ஜூன் மாத பலன்கள் ஒரு சில முன்னேற்றத்துடனும் புதிய முயற்சியுடனும் புதிய தைரியத்துடனும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதே ஜூன் மாத பலன்கள் மேஷ ராசிக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டின் உண்டான பரிகாரத்தை பார்ப்போம். முதலில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வைத்து வீட்டிலே படத்தை வைத்து முதலில் அவர் வணங்கவும். இன்றைய காலகட்டத்தில் கோவில்கள் திறக்கவில்லை. ஒரு கால் திறந்தாலும் அதிக மக்கள் COVID-19 காரணமாக மக்கள் வராத கூட இருப்பார்கள். கோவில் திறந்தாலும் சரி திறக்கவிட்டாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தே அவரவர் புலவழக்கப்படி தெய்வ வழிபாடு செய்யலாம். பொதுவாக எல்லோருக்கும் உள்ள தெய்வ வழிபாடு விடியற் காலையில் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்ய வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் லட்சுமி கடாட்சத்துக்கும் சூரிய நமஸ்காரம் 100% பலன்களை தரக்கூடிய சக்தி உள்ள பரிகாரமாகும். உங்களுடைய குலவழக்கப்படி நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு செய்கிறீர்களோ அதை செய்துவிட்டு மனதால் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அல்லது கந்தசஷ்டி கவசமும் கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள். ராம மந்திரமோ சிவமந்திரமோ 108 தடவை எழுதுவதோ அல்லது மனதிற்குள் தியானம் செய்வதோ செய்தால் மிக பெரிய தெய்வ சக்தியுடைய பரிகாரமாகும். இதை செய்து வந்தாலே மிக பெரிய நல்ல பலன்களை கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும்.